அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இங்கே ஒருத்தர் பேசுகிறார், பெரிய குர்ஆன் வசனமும் பெரிய ஹதீஸுமா தான் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், குர்ஆன் வந்து மறுமையில் சிபாரிசு செய்யும். எனவே குர்ஆன் ஓதுங்க, மௌலிது சிபாரிசு செய்யுமா? குர்ஆனுடைய சிபாரிசை விட குர்ஆன் சிபாரிசு செய்யும். குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை விட எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தை நாங்கள் அதிகமாக நம்புகிறோம், அதிகமாக விரும்புகிறோம். எங்களுடைய கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை எதிர்பார்த்து தான் இந்த மௌலிது ஷெரீஃப். எங்கள் நாயகத்தை புகழ்வது அது ஒரு அமல். எங்கள் நாயகத்தை புகழ்ந்து நாங்கள் ஓதக்கூடிய மௌலிது ஷெரீஃப் எங்கள் நாயகத்தினுடைய அன்பை எங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த அன்பின் மூலமாக அந்த நாயகத்தினுடைய சிஃபாரிசு ஷஃபாத் எங்களுக்கு மறுமையில் கிடைக்கும். அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சரியா? இங்கே இருக்கிற குர்ஆன்ல இருக்கிற 6666 வசனத்தை ஓதி இங்கே படம் காட்ட வேணாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒருவர் மௌலிதை ஆதரித்து அவர் பேசுகின்ற பேச்சை பார்த்தால் அவர் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாரா என்று சந்தேகிக்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் அவர் எடுத்தெடுப்பில் சொல்கிறாரு ஒருவருடைய பயானை பற்றி. அவர் பெரிசா குர்ஆன்கள் எடுத்து பேசுகிறாரு, பெரிசா ஹதீஸுகள் எடுத்து பேசுகிறார் என்று சொல்லி அதையே கிண்டல் பண்ணுறார். பேசப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் பேசப்பட்ட ஹதீஸ்களையும் கிண்டல் பண்ணுறார். கிண்டல் பண்ணிட்டு சொல்கிறாரு, அந்த மௌலவி சொன்னாராம், குர்ஆனை ஓதுங்க, அது மறுமையில் உங்களுக்கு ஷஃபாஅத்து செய்யும், மௌலிது ஒருபோதும் ஷஃபாஅத்து செய்யாது என்று சொன்னாராம். அதை வச்சு அவர் கிண்டல் பண்ணிட்டு சொல்கிறாரு, அதை விட அந்த குர்ஆனை விடவும் என்று தான் அவர் தொடங்குகிறார். தொடங்கி எங்கள் நபிகளாரின் மீது நாங்கள் ஓதுகின்ற மௌலிது ஷரீஃபை நாங்கள் ஓதுகின்றோம், அதன் காரணமாக நபிகளார் எங்களுக்கு ஷஃபாஅத்து செய்வார்கள் என்று சொல்றார். இவர் மௌலிதுக்கு ஷரீஃப் என்றும் ஒரு பேர் வைக்கிறார். அதுக்கு ஷரீஃப் என்று பேர் சொல்ல முடியாதுக்கு, அதுக்கு ஹபீஸ் என்று தான் பேர் சொல்ல வேண்டும். அதுக்கான காரணத்தை நான் பின்னால் சொல்றேன். ஏன் அதுக்கு ஹபீஸ் என்று சொல்லணும்ன்ற காரணத்தை பின்னால் நான் சொல்றேன். இப்போ இவர் என்ன சொல்றாருண்டா, குர்ஆனை அவமதிக்கிறார். இந்த முடிக்கும் போது என்ன சொல்றார், இந்த குர்ஆன்ல 6666 வசனத்தை மட்டும் ஓதி என்ன செய்ய போறீங்க என்ற மாதிரி அவரோட பேச்சை முடிக்கிறார். குர்ஆனையே அவர் தாழ்த்துறார். தாழ்த்தி மௌலிதை உயர்த்துறார். மௌலிதை உயர்த்தி அவர் என்ன சொல்றாரு, நபிகளாருடைய ஷஃபாத்தை எதிர்பார்த்து நாங்கள் மௌலிது ஓதுகிறோம் என்று சொல்றார். இப்போ நாம் முதலாவது ஒரு விஷயத்துக்கு வருவோம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வஹி. அந்த குர்ஆனை ஓதினால் ஒரு இடத்துக்கு 10 நன்மை வீதம் நமக்கு நன்மை எழுதப்படும். அந்த குர்ஆன் அதை ஓதியவருக்கு மறுமையில் சிபார்சு செய்யும். இவையெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. ஆனா மௌலித ஓதினால் மௌலிது ஓதுறவருக்கு அந்த மௌலிது மறுமையில் ஷஃபாஅத்து செய்யும் என்று சொல்லி இவர் அடிச்சு சொல்றார். அந்த ஷஃபாஅத்து செய்யும் என்று சொல்றதுக்கு இந்த மௌலிது வந்து அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்றதா, நபியுடைய அங்கீகாரம் பெற்றதா? இதுல ஷிர்க்குடைய விஷயங்கள் இருக்குதுன்றத ரெண்டாவது எடுத்துக்கொள்வோம். அது ரெண்டாவது. முதலாவது என்னண்டால், அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட குர்ஆனையும் மனிதனால் இந்த தொகுக்கப்பட்ட எழுதப்பட்ட மௌலிதையும் சமப்படுத்தி பேசுகிறார். அதுலேயும் குர்ஆனை விட மௌலிதை உயர்த்தி பேசுகிறார். குர்ஆனை விட மௌலிதை உயர்த்தி பேசுகிறார். பேசி இப்போ அல்லாஹ்வினால் அருளப்பட்ட குர்ஆனை ஓதினால் நிச்சயம் அதுக்கு நன்மை இருக்குது. ஏன், அது அல்லாஹ் இறக்கியது. ஆனால் மனிதனால் எழுதப்பட்ட மௌலிதை ஓதினால் அதன் மூலமாக மறுமையில் நபியுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும் உண்டு. இவர் வந்து அதாவது கிறுக்குத்தனமா பேசுறார். இவர் வந்து இஸ்லாத்தை பத்தி இவருக்கு எதுவுமே தெரியாது என்பது நல்லா விளங்குது. அதே நேரத்தில் இவர் பேச்சை தொடங்கும் போது சிரிச்சு சிரிச்சு கிண்டல் பண்றார். அதாவது குர்ஆனுடைய வசனங்களை பேசினவருக்கும் ஹதீஸகளை பேசினவரையும் கிண்டல் பண்றது எப்படின்னா ஒரு வகையான கிண்டல் சிரிப்பிச்சிருக்கிறார். அப்படி சிரிச்சுத்தான் அவர் பேச்சை தொடங்குறார். அப்ப இந்த இடத்துல நாம முதலாவது பார்க்கணும், மௌலித ஓதினவனுக்கு மறுமையில ரசூலுல்லாஹ் ஷஃபாஅத்து செய்யறான்னு இவர் சொல்றாரே, அதை விட இபாதத்துகள்ல நபி அவர்கள் செய்து காட்டாத, அவர்கள் முன்மாதிரி காட்டாத பித்அத்துகளை செய்கின்றவர்களுக்கே ரசூலுல்லாஹ்வுடைய கையால ஹவுதுல் கௌதர்லேருந்து தண்ணீர் கிடையாது. ஹவுதுல் கௌதர்லேருந்து தண்ணீர் கிடையாது. அது மட்டுமல்ல,
வந்தவர்கள் தண்ணீர் குடிக்க வருகின்றவர்கள் வந்த வழியிலே விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று புகாரியில தொடர்ச்சியாக 6 ஹதீஸ்கள் வருது. இப்ப யார் இது? தொழுகையில பிதுஅத்து செஞ்சவங்க, ஜனாசாவில் பிதுஅத்து செஞ்சவங்க, ஹஜ்ஜில பிதுஅத்து செஞ்சவங்க, உம்ராவில் பிதுஅத்து செஞ்சவங்க, இப்படி ஒவ்வொரு அமல்கள்லையும் பிதுஅத்து செய்யறாங்களே, ரசூலுல்லாஹ் செய்யாத பிதுஅத்துகளை செய்யறாங்களே, அப்படியான பிதுஅத்துகள் செய்கின்றவர்கள் ஷிர்கல்ல செஞ்சவங்க பிதுஅத்தான் செஞ்ச. அதாவது தொழுகையில நபி அவர்கள் காட்டித்தராத ஒரு வழிமுறையை செய்யறது பிதுஅத்து, ஷிர்கல்ல. அந்த பிதுஅத்து செய்யறவனைக்கே ரசூலுல்லாவுடைய கையால தண்ணீர் குடிக்க விடாமல், ஹவுதுல் கௌதரில் இந்த தண்ணீர் குடிக்க விடாமல் அவர்களை மலாய்க்காமார்கள் வந்த வழியிலே விரட்டி அடிப்பார்கள் என்று புகாரி சொல்லுது. அப்ப விரட்டி அடிக்கப்படும் போது காரணம் தெரியாமல் கவலைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தி உம்மத்தி, எனது உம்மத்தல்லவா எனது உம்மத்தல்லவா என்று அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்துல அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்லுவான், இன்னக்க லா தத்ரி மா அஹதசு பாதக், நபியே இவர்களெல்லாம் உம்முடைய மௌத்துக்கு பின்னால என்னென்ன வகையான புதிய புதிய நடைமுறைகளை இஸ்லாத்தில் அவர்கள் செய்தார்கள் என்பது உமக்கு தெரியாது, அதனால்தான் இவர்களுக்கு உம்முடைய கையால் தண்ணீர் இல்லை என்று விரட்டப்படுவதற்கான காரணத்தை அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னால நபி அவர்கள் கோபமடைந்தவர்களாக சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் பத்தல தீனி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தில் மாற்றங்களை ஏற்படுத்திய இவர்களுக்கு கேடுண்டாகட்டும் கேடுண்டாகட்டும் என்று சாபமிடுவார்கள் என்ற இந்த செய்தியை சஹீஹுல் புகாரில பார்க்கிறோம். இப்போ இந்த மௌலிதுக்காக வக்காலத்து வாங்குற மௌலைமார்கள் புகாரியை வாசிக்கிறது பழக்கம் அவங்கள்ட்ட இல்லை தானே, புகாரியை வாசிக்க மாட்டாங்க தானே, அவங்களுக்கு குர்ஆனையும் ஒழுங்கா ஓத மாட்டாங்க, ஹதீஸ்களையும் வாசிக்க மாட்டாங்க, குறிப்பா புகாரி முஸ்லிமையுமே வாசிக்க மாட்டாங்க. அப்படி வாசிச்சா தான் இந்த ஹதீஸ்களை வாசிப்பாங்களே, இந்த ஹதீஸ்களை வாசிச்சா அவங்களுக்கு மறுமையை பற்றிய பயம் வருமே, அப்படியெல்லாம் வாசிக்க மாட்டாங்க. அதாவது இன்னக்க லா தத்ரி மா அஹதசு பாதக் என்ற அந்த வார்த்தைக்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல, என்ன 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 மொழிபெயர்ப்பு செய்ய போகிறார்கள்? அல்லாஹு தாலா நபி அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பு என்ன? மா அஹதசு என்று சொன்னால் ஹதஸ் என்றால் என்ன, புதுசு என்றால் என்ன? நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்துல புதிய புதிய நடைமுறைகளை ஏற்படுத்தினதுக்குத்தான் மா அஹதசு பாதக் என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான். இந்த நிலைமையில நாம் இப்ப பார்ப்போம், அதாவது செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலேயே நபி அவர்கள் செய்யாத புதிய புதிய நடைமுறைகளை உருவாக்கியவர்களுக்கு ஹவுதுல் கௌதரில் இருந்து தண்ணீர் கிடைக்காது. யாருக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்க மாட்டாதோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள். நபி அவருடைய கையால நீரூட்டப்படாத எவருக்கும் நபி அவர்கள் ஷஃபாஅத் செய்ய மாட்டார்கள். அதனால பிதுஅத்து செய்தவர்களுக்கு நபி அவர்களுடைய ஷஃபாஅத் இல்லை என்பது புகாரியில வரக்கூடிய இந்த ஹதீஸ் திட்ட தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றது. அப்போ இபாதத்துகள் செய்கின்றதிலேயே புதிய நடைமுறைகள் செய்கின்றவர்களுக்கு நபி அவருடைய ஷஃபாஅத் இல்லைன்னு சொன்னா மௌலித் என்ன ஒரு இபாதத்தா, ஒரு வணக்கமாது? அது மனிதனால் உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் எழுதப்பட்டது. அப்படி எழுதப்பட்ட மௌலிதுகளும் அதுல எண்ணிலடங்காத ஷிர்க்குடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருப்பதை பார்க்கிறோம். அப்படியான ஷிர்க்குடைய மௌலிதுகளை ஓதி மறுமையில நபி அவர்களிருந்து ஷஃபாஅத்தா இவர்கள் வாங்க போகிறார்கள். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? மௌலிது ஷரீஃப் கிடையாது, மௌலிது ஹபீஸ் என்று சொன்னாங்க. ஹபீஸ், ஷரீஃப் என்றா சிறப்பானது, ஹபீஸ் என்றா கெட்டது. ஏன் கெட்டதுன்னு சொன்னேன் தெரியுமா? அல்லாஹு தஆலா ஷிர்க் வைக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன், இணை வைக்கின்றவர்கள் அசுத்தமானவர்கள், நஜீஸானவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஷிர்க் வைக்கின்றவர்கள் நஜீஸானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த மௌலிதுகள்ல வரக்கூடிய ஷிர்க்குடைய வாசகங்களை ஓதுகின்ற இவர்கள் நஜீசுகள். அல்லாஹ்வுடைய குர்ஆனின்படி இவர்கள் நஜீசுகள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் அடிப்படையில இவர்கள் நஜீசுகள். ஆகவே இது ஷரீஃப் கிடையாது, இது ஹபீஸ் என்பதை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய உரையை நீங்கள் கேட்டு பாருங்கள். குர்ஆனை விடவும் மௌலிதை உயர்வாக பேசக்கூடிய பேச்சாகத்தான்
அவருடைய பேச்சு இருக்கின்றது என்பதை நீங்கள் நன்றாக அவதானத்துடன் சிந்தனையுடன் கேட்டு பாருங்கள் என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.